டிஎஃப்ஓவே தென்காசி மாவட்ட டிஎஃப்ஓவே தென்காசி மாவட்ட டிஎஃப்ஓவே காப்பாற்று காப்பாற்று அப்பாவி விவசாயிகளை விலங்குகளிடமிருந்து காப்பாற்று மாவட்ட வனத்துறையை இழப்பீடுதா பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடுதா வஞ்சிக்காதே அப்பாவி விவசாயிகளை வனத்துறையே வஞ்சிக்காதே ஏமாற்றாதே அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றாதே போடாதே அப்பாவி விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடாதே கட்டுப்படுத்து யானைகளை கட்டுப்படுத்து ஆண் விழாக்களை கட்டுப்படுத்து மாவட்ட வனத்துறையே காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்து ஏமாற மாட்டோம் அப்பாவி விவசாயிகள் நாங்கள் ஏமாற மாட்டோம் இழப்பீடு வழங்கு அனுமதியோ அப்பாவி விவசாயிகள் பாதிக்கப்படுவதை அனுமதியோ இழப்பீடு வழங்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வருவாய்த்துறையோடு இணைந்து இழப்பீடு வழங்கு கட்டுப்படுத்து காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்து யானைகளை கட்டுப்படுத்து தென்காசி மாவட்ட வனத்துறையே தென்காசி மாவட்ட டிஎஃப்ஓவே கட்டுப்படுத்து காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்து யானைகளை கட்டுப்படுத்து ஆண் விழாக்களை கட்டுப்படுத்து ஏமாற்றாதே தென்காசி மாவட்ட டிஎஃப்ஓவே ஏமாற்றாதே அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றாதே இழப்பீடு வழங்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கு அனுமதியோம் அப்பாவி விவசாயிகள் பாதிக்கப்படுவதை அனுமதியோ அகழி வெட்டு வனத்துறையை ஒட்டிய நிலங்களிலே அகழி வெட்டு உண்டாக்காதே தென்காசி மாவட்ட வனத்துறையை மனித மிருக மோதலை உண்டாக்காதே தென்காசி மாவட்ட வனத்துறையை மனித மிருக மோதலை உண்டாக்காதே ஏமாற மாட்டோம் அப்பாவிகள் நாங்கள் ஏமாற மாட்டோம் இழப்பீடு வழங்கு வருவாய்த்துறையோடு இணைந்து இழப்பீடு வழங்கு ஓய
தூண்டாதே தூண்டாதே அப்பாவி விவசாயிகளை போராட தூண்டாதே தூண்டாதே தென்காசி மாவட்ட வனத்துறையே தென்காசி மாவட்ட நீய போவே தூண்டாதே போராட தூண்டாதே அப்பாவி விவசாயிகளை போராட தூண்டாதே போடாதே தென்காசி மாவட்ட வனத்துறையே பொய் வழக்கு போடாதே தென்காசி மாவட்ட வனத்துறையே பொய் வழக்கு போடாதே அனுமதியும் தென்காசி மாவட்ட டிஏ கோவில் அடாவடியை அனுமதியோ அதிகாரத்தை அனுமதியோ போடாதே தென்காசி மாவட்ட டிஏ கோவில் பொய் வழக்கு போடாதே அப்பாவி விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடாதே நீதி வழக்கு. வணக்கம். தென்காசி மாவட்ட வனத்துறை 2019 மாவட்டம் உருவானா கூட 23 தான் இங்கே அலுவலகம் வந்துச்சு. தென்காசி மாவட்டத்துக்கு வனத்துறை அலுவலகம் வந்தோட நம்மளாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எதுக்கு எடுத்தாலும் திருநெல்வேலியில் போய் தொங்கிட்டு கிடக்க வேண்டியிருக்கு, அலுவலகம் தென்காசிக்கு வந்தாச்சு, நமக்கு நீதி கிடைக்கும், இந்த வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மனித மிருக மோதல் தடுக்கப்படும், என்ன காட்டு விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள்ள வந்து அடிச்சு தென்னை மரங்களை அடிச்சு துவைக்கிறதெல்லாம் தடுக்கப்படும், காட்டு பண்டிகை நெல் வயலில் வந்து வயக்காட்டு அழிக்கிறது தடுக்கப்படும் நம்ம எல்லாம் நம்பணும். அந்த நம்பிக்கையின்படி இவங்க செயல்படல. நம்பிக்கையின்படி என்ன செய்யல, தென்காசி மாவட்ட வனத்துறை செயல்படல, கொண்டு வந்து விடல. அப்ப இன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட் இந்த அதிகாரிகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா இந்த மேக்கரையிலிருந்து கடையத்துல ஆரம்பிச்சு தேவதானம் வரைக்கும் இது ஒரு மைக்ரேட்டட் ஃபாரஸ்ட். அது இந்த அதிகாரிகளுக்கு தெரியல. மைக்ரேட்டட் ஃபாரஸ்ட்னா சபரிமலை ஐயப்பன் கோயில்ல எல்லாம் கொட்டடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லா யானையும் நாய் மிளாய் எல்லாம் என்ன செய்யுது, மைக்ரேட் ஆகி நம்ம இடத்துக்கு வருது. இல்லாட்டா கரிசக்குடியிருப்புல என்னைக்கு யானை வந்துச்சு, கட்ல குடியிருப்புல என்னைக்கு கரடி வந்துச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள்ள வந்து என்ன செய்யுது, அவ்வளோத்தையும் போட்டு அடிச்சு துவைக்கி 300 தென்னை மரம் வச்ச மீராக்கணிக்கு 30 தென்னை மரம் தான் இருக்கு. 270 தென்னை மரத்தை யானை வந்து அடிச்சு போட்டுருச்சு. எத்தனை வனத்துறை அதிகாரி வந்து பார்த்து இத்தனை தென்னை மரம் அடிச்சிருக்க, இதுக்கு என்ன பதில்னு எந்த வனத்துறை அதிகாரி இங்க இருக்கக்கூடிய விவசாயிட்ட வந்து சொன்னாங்க? ஒரு ஆள் கைதுக்கு என் தோட்டத்துல தென்னை மரத்தை அடிச்சிருச்சு யானை, மாமரத்தை அடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா எந்த அதிகாரி, ஃபாரஸ்ட் அதிகாரி, எந்த ரேஞ்சர் வந்தாரு, எந்த ஏசிஎஃப், எந்த காடு, எந்த வாட்சர், யார் வந்தாங்க? தேசிய நெடுஞ்சாலைக்கு கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு இடம் கையகப்படுத்திய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன செய்யறான், ஒரு தென்னை மரத்துக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்கான். மறந்துடாதங்க யாரும். 57,000 கொடுத்திருக்காங்க. 80,000 தான மரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கான். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து என்ன செய்யுது, எடுக்கப்படக்கூடிய கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை எண் 744க்கு எவ்வளவு எடுக்கிறாங்க, 40,000 இருந்து 80,000 வரைக்கும் ஒரு தென்னை மரத்துக்கு, ஒரு பனை மரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா நாம என்ன கேட்கிறோம், 15,000 ரூபாய் கேட்கிறோம். 10 வருஷம் ஆன தென்னை மரத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்கன்னு கேட்கிறோம். அதை கூட காத்துல வாங்காம தொடர்ச்சியாக வனத்துறை பாராமுகமா இருக்க போய் தான் இங்க கோஷம் போட்டு வர வேண்டிய தேவை வந்து, ஒரு நட்புறவோடு வனத்துறை நாங்க அணுக வேண்டிய காலம் போய் உங்ககிட்ட சண்டை போட வேண்டிய தேவை எங்க வந்திருக்கு. நீங்க எங்களை மதிக்கல, அதனால சண்டை போடுவோம். அது கலெக்டரா இருந்தாலும் சண்டை போடுவோம், முதலமைச்சரா இருந்தாலும் சண்டை போடுவோம். அந்த உரிமை ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. போராட்டம் தான் ஜனநாயகத்தை வலிமைப்படுத்தும். போராட்டம் இல்லை என்று கேட்டால் ஜனநாயகம் அல்ல, போராட்டம் இல்லை என்று சொன்னால் சர்வாதிகாரம். அதனால ஃபாரஸ்டை கண்டிச்சு என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். உரிய இழப்பீடு வேணும், உரிய நீதி வேணும், உரிய விலை வேணும், மனித மிருக மோதல் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய குரல்களுக்கு அவர்கள் செவி மடுக்க மறுப்பதால் களத்துக்கு வந்திருக்கிறோம்.